என்ன பிள்ளை வளர்க்குறாங்க? உன் மைனியக்காரி பிள்ளை வளர்த்த லட்சணம். வந்த வீலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தரல. சின்ன பிள்ளை இல்லையம்மா, அதுக்கு என்ன தெரியும்? ஆமா, அந்த காலத்துலலாம் இந்த வயசுல எங்களை கல்யாணம் பண்ணியே வச்சிருவாங்க, தெரிஞ்சுக்க. அந்த காலம்லாம் வேறம்மா. இந்த காலத்துல இருக்க பிள்ளைகள் வேற. அந்த காலத்துல வீட்டை விட்டே வெளியே போகாம வளர்த்துருப்பிய நீங்கள் எல்லாம். உங்களுக்கு உலகம் எதுவும் தெரியாது. ஆமா, வெளி உலகம் தெரியலனாலும் நாங்கள் வீட்டுக்கு வர வீலுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுப்போம். இப்போ வெளியே போறாள், வெளி உலகம் எல்லாம் தெரியுதுங்க. இல்லை வீட்டுக்கு வரவள ஒரு கவனிக்கணுன்ற ஒரு இது கூட இல்லாமல் வளர்த்து வச்சிருக்கா மைனியா. மரியாதை தெரியாதவள ஒருத்தி அமுச்சு வச்சால மதிச்சு ஃபோன் பண்ணுவோம், என்ன ஏதுன்னு சொல்லுவோன்னு சொன்னாங்களா? ஒரு ஃபோன் இல்லை, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன விடல புருஷங்காரன் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலா? அதான் தேர்தல் வருது, சொத்தை விற்கல நீயாச்சு, அப்புறம் கிளம்பி வந்துட வேண்டியதானே. அங்கே அவளுக்கு என்ன வேலை கிடக்குங்க? எப்படா போலான்னு பார்த்தா இதுதான் சாக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டா உன் பொண்டாட்டிக்காரி. இங்க இருந்தா வேலை செய்யணும்ல, அங்க இருந்தா நல்லா சுகமா உட்காந்து தின்னுட்டு வரான்னு போயிட்டா போல. சரிம்மா, நீ சீக்கிரம் காப்பி குடி, கிளம்புவோம் வீட்டுக்கு. ஆமா, உன் பொண்டாட்டி சொன்னா உடனே உனக்கு வந்துடும் கோவம். பேச்ச உடனே மாத்திடுவான். போய் பார்த்தா அங்கேயும் அவளை காணும், இன்னும் வரல போலியே. ஊர்ல தான் கிடக்காளோ போல. அந்த குட்டிச்சி பெத்தவ வேற அங்க வந்து கிடந்துட்டு நம்மள வேலை வாங்கிட்டு கிடக்கா. அவ போனாலா என்னன்னு வேற தெரியல. எந்த காலத்து கடனும் இவளுக்கு உட்காந்து நான் சோறு கொஞ்சம் போட்டு கிடக்கணும்னு இருக்கு என் தலையெழுக்கு. வாங்க சித்தி. இப்பதான் ஆச்சி சித்தப்பா வந்துட்டு போனாவ மீனுவ பாக்க. சித்தி அம்மையெல்லாம் கேட்டவளோடி எதுவும் சொல்லிட்டியோ? அதெல்லாம் ஒண்ணு கேட்கலமா, சமையல் நீங்க தான் செஞ்சு சாப்பிடலான்னு கேட்டாவ. ஆமாண்ணே, அவ்வளவுதான் மீனுவ பார்த்துட்டு போயிட்டாவ, வேற எதுவும் கேட்கல. குடிக்க எதுவும் குடுத்தியாடி அவளுக்கு? காப்பி கிப்பி போட்டு குடுத்தியா? நானே கால் ஏதோ குத்தி கால் வெளியில கிடக்கமா, நான்லாம் எதுவும் கொடுக்கல. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு எழுந்து ஒரு தண்ணியாச்சு கொடுக்கணும்லடி. என்ன நினைப்பாவியா? ஏற்கனவே சித்தியை கடிச்சு கொட்டுவாவ, இனி இதையே சாக்கா வச்சு திட்டி திட்டிட்டே கிடப்பாவ வீட்டுல. அவளுக்கு என்ன அவனுக்கு காலை குத்தி இருக்குன்னு அவளுக்கு தெளிவா செய்யும். சரி விடுக்கா, எல்லா நாளும் என்ன குறை சொல்லாமையே போறாவ. வீடு சொன்னா சொல்லிட்டு போறாவ. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கலை, நீ விளையாடிட்டு இருக்காத. எந்த விஷயத்துல விளையாடணும் உனக்கு தெரிய மாட்டேங்க பத்துக்க. வந்துட்டு வேற போயிருக்காவ நீ அம்மையை கூட்டிட்டு. என்ன நினைப்பாவ? நல்ல வேலை ஏதோ இதை சொல்லாம விட்டா. சொல்லியிருந்தானே என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. ஏதோ ஒரு வாட்டி நம்ம தெரியாம போய் சொல்லி மறைக்க போய் இவ்வளவு பழக்க வழக்கமே இதான் நினைச்சுவாங்க, தெரிஞ்சுக்க. அப்ப நீ உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாவ யாரும். வெச்ச நம்பிக்கை போயிருச்சுன்னா அவ்வளவுதான், திரும்ப வரது கஷ்டம், தெரிஞ்சுக்க. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கட்டின புருஷன் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பத்துக்க. உடனே போன் போட்டு சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னும் இவ்வளவு போனது இங்க கிடக்கலோ? அப்பவே அவன் கிட்ட சொன்னேன் அமுச்சு விடுன்னு, வர்றதுக்குள்ள இன்னும் இதை உட்காந்து கிடக்காவ ரெண்டு பேரும். முவக்கறி இல்ல, அவ இருந்தாலும் பரவாயில்ல, சரின்னு உட்காந்து கிடக்கலாம். சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு உட்காந்துருவாள் போல. சோத்துக்கு செத்த குடும்பமா இருக்குமோ? சோறுன்னு இப்படி வீடு விடாதான் அலைவோம் போலயே. நம்ம குடும்பத்தை உண்டை கட்டி குடும்பம்னு நம்மளே பரவாயில்ல போலயே. நம்மளே எல்லாம் மிஞ்சிட்டான். வாங்கோ அம்மா, உங்களை தான் நினைச்சிட்டே இருந்துச்சோ நாங்கோ. இப்பதான் பேசிட்டே இருந்தோம், அம்மா எப்போ வரும்னு தெரியலேன்னு. நீங்களே வந்துடுச்சோ. நிம்பளுக்கு 100 வயசு. ஆமாம், எங்க ஜிக்கு உங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குது. அடிமை ஆயிடுச்சு உங்கள் சாப்பாட்டுக்கு. நைட்டு என்ன ஸ்பெஷலு சொல்லுங்க அம்மா, நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம்.